வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சினிமா. ஸோ இந்த வீக் என்ன தான் எலெக்ஷன் ஃபீவர் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய மாசான சூப்பரான கிளாஸான ஒரு படங்கள்லாம் ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வாரத்தோட ஓடிடி ரிலீஸஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க, இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட முத்து என்கிற காட்டான் சீரீஸில் இருந்து மிருகமாதியோட சப்தம் ஹாரர்ஸ் படம் வரைக்கும் உண்மையாகவே இந்த வீக்கெண்ட் வந்து திருவிழா தானா, என்னென்ன படம் என்னென்ன ஓடிடி ஆப்பில் ரிலீஸ் ஆகிருக்குங்கிறது வந்து எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன படத்தை பற்றி இல்லை சீரீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முத்து என்கிற காட்டான். ஆமாங்க, நம்ம விஜய் சேதுபதி நடித்து நம்மளோட கடைசி விவசாயி ஃபேம் டைரக்டர் மணிகண்டன் எடுத்த முத்து என்கிற காட்டானோட சீரீஸ் பற்றின ஒரு சீரீஸ் இந்த வீக் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் டாக் ஆஃப் த டவுனாக தாங்க இருக்குது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. மணிகண்டன் வந்துட்டு அதை இது பண்ணியிருக்காருங்கிறதுனாலே வந்துட்டு இதில் வந்துட்டு அவர் என்னென்ன அரசியல்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதாக பேசியிருப்பாருங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்புமே இருக்க தான் செய்யுது. அதேமாதிரி ஸ்டோரி கேட்டாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு கிராமத்தில் ஒரு துண்டான தலை, அதாவது ஒரு வெட்டப்பட்ட தலை வந்து பேச ஆரம்பிக்குது. அதுதாங்க இந்த படத்தோட ஒரு மெயினான ஒரு ஒன்லைன் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி வந்துட்டு அந்த விஜய் சேதுபதி வந்துட்டு முத்துங்கிற கேரக்டரும் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்த தலை பேசுகிறோட ஸ்டில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தா அது ரொம்பவே கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருந்ததுங்க. இந்த விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதுவும் இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். ஸோ நம்ம இந்த சீரீஸ் பார்க்குறது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸோட டீட்டெயில் தான் ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்களுக்கான டீட்டெயில் தானே ஒரு ரிவ்யூ போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதி பினி ஷெட்டி, அதாவது நம்ம மிருகம் ஆதியோட சப்தம் படம் வந்துட்டு ஜி5ல ரிலீஸ் ஆகிருக்குங்க. இது யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவழகன்கிற டேரக்டர் எடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே நிறைய த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவிஸில் எடுத்திருக்காரு. ஈரம், குற்றம் 23, ஆறாவது சனம்ங்கிற மாதிரி நிறைய த்ரில்லர் மூவிஸ் எடுத்திருக்காரு. எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிக்குங்க. அவர் எடுத்து 3 படமும் பிடிக்கும். இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆன அப்பயே நான் போய் இந்த படத்தை தேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட டீட்டெயிலான ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். நான் ஏற்கனவே பார்த்துட்டு தான் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் கண்டிப்பாக அதோட வீடியோ வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராநார்மல் த்ரில்லருங்க. ஒரு சவுண்டு வச்சு எப்படி ஹாரர் க்ரியேட் பண்ணுறாங்க அதை பற்றின ஒரு ஹாண்டிங்கான ஒரு கதை. ஸோ இதுக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக வந்துட்டு இதுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அது ஏன் இப்படி நடக்குது என்னங்கிறத பற்றி இது ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவிங்க. நம்ம ஆதி பண்ணியிருப்பார். நல்லாயிருக்கும். இதில் வந்து சவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலுமே அந்த ஃபீல் சூப்பராக இருந்தது. நீங்கள் ஓடிடியில் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதோட டீட்டெயில் தான் ரிவ்யூ நம்ம சேனலில் வருது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம குயிக்காக மற்ற என்னென்ன ரிலீஸஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ராதிகா சரத்குமார் மேம் நடிச்சு தாய் கிழவி படம் வந்துட்டு தேட்டரில் பயங்கரமாக ஓடிட்டு இருக்குங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா ஓடிடியில் இந்த வீக் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு 70 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற ஒரு பாட்டியோட ஒரு ஃபீமேல் எம்பவர்மெண்ட் ஸ்டோரிங்க மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ரூரல் காமெடி. அதிலே வந்து கொஞ்சம் எம்பவர்மெண்ட், அது கொஞ்சம் சில எமோஷனலான ஒரு சீன், ஒரு ஃபீல் குட் மூவிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட டீட்டெயில் தான் ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன். அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக மஸ்ட் வாட்சாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தேட்டரில் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கோட ஓடிடி ரிலீஸஸில் இதுவும் உங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் கண்டிப்பாக வச்சு ஒரு மஸ்ட் வாட்சாக வச்சு பாருங்கள். நம்ம சசிகுமார் நடித்து ராஜமுருகனோட காம்போவில் வந்து இந்த வாரம் வந்து மை லார்ட் அப்படிங்கிற படம் வந்துட்டு இதில் வருது, அமேசான் ப்ரைமில் வருது. இது பார்த்திங்கன்னா பேசிக்லி வந்து ஒரு ஆர்கன் ட்ரேட் பற்றி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ரானோ சோஷியல் ட்ராமானு சொல்கிறாங்க. சசிகுமார் சார் ஃபேன்ஸ்க்கு இது கண்டிப்பாக ட்ரீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மிங் ஏஜ் ஆஃப் ட்ராமா, ஒரு 90s செட்டப்பில் இருக்க ஒரு கம்மிங் ஏஜ் ஆஃப் ட்ராமா பார்த்திங்கன்னா சன் நெக்ஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஃபேமிலியோடு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இன்னும் அதை பற்றி பார்க்கல. நான் இந்த இதுவும் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் தான் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியன் அண்ட் குளோபல் ரிலீஸஸ் பார்க்கலாங்க. பேன் இண்டியாவில், அதாவது நார்த்தில் பார்த்திங்கன்னா மர்தானி 3ங்கிற படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ராணி முகர்ஜி மேம் வந்துட்டு போலீஸாக நடித்த ஒரு படம் வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய நியூஸ் தான். ஆல் கேபாப் ஃபேன்ஸ் வந்துட்டு அலர்ட் ஆகிக்கோங்க. ஸோ அதே நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் த ரிட்டர்ன்கிற டாக்குமெண்ட்ரி, அதாவது பிடிஎஸ் வந்துட்டு அவங்களோட அந்த ஆர்மி மிலிட்ரி டியூட்டிலாம் முடிச்சுட்டு இப்போ ரீயூனியன் பற்றி இருக்காங்க. அதை பற்றின ஒரு இதுவுமே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு பிடிஎஸ் த ரிட்டர்ன்கிற பேரில். ஸோ உங்களுக்கு யாராவது வந்து பிடிஎஸ் ஆர்மி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீக்கெண்ட் லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. காட்டான் த மிஸ்ட்ரி பார்க்க போகிறீங்களா, இல்லை சப்தம் ஹாரர் பார்க்க போகிறீங்களா? நீங்கள் எதை ஃபஸ்ட் பார்க்க போகிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தோணுனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் துரந்தர் 2 ரிவ்யூ வந்திருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் வச்சு போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த வீடியோ போடுறதும் உடனே அப்போ தான் அப்டேட்ஸ் வரும். நான் இதை பற்றி நிறைய சினிமா நான் முடிஞ்சளவுக்கு டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணுற சினிமா பற்றி போஸ்ட் பண்ணி நம்ம எல்லாம் கனெக்டடாக இருப்போம். ஸ்டே டியூன்ட். நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.